வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு ஹெட்ரூம் கன்சீல் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய வரும். லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். இது ஏற்கனவே ஒரு வீடியோ கீழே 2 வீடு செஞ்சோம். மேலே ஹெட்ரூம் மாரி போட்டிருக்காங்க, தனியாக கெஸ்ட் வந்தால் தங்குற மாரி. ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு லைட்டு மட்டும் போதும் சொன்னாங்க, கெஸ்ட் வந்தால் தங்குறது தான் சொல்லிட்டு. இதை பூசிட்டு பைப்பு போகிற காடியை மட்டும் வெட்டி விட்ருக்காங்க. சென்டரில் ஃபேன் பாக்ஸ் போட்டு 4 சைடு இறக்கி விட்ருக்கோம். இதில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, இதில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டுட்டு, இது மெயின் ஒயர் கீழேருந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு ஜங்ஷன் வச்சுட்டு இதுலேருந்து கொண்டு வந்துட்டு நம்ம மெயின் போர்டுக்கு போகணும், லைட்டிங் போர்டுக்கு. கீழே எல்லா வீடும் ஃபினிஷிங் ஆகிட்டு ஏற்கனவே இங்கே தான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஏற்கனவே பூசின பைப்பு மறைச்சிட்டாங்க. அதான் டீப்பில் உள்ள தண்ணி விட்டு எடுத்தாச்சு. இங்கே ஒரு போர்டு வருது. இந்த போர்டில் லைட்டு, ஃபேனு எல்லாமே வருது. இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வருது. இங்கே வாசலில் ஒரு பாத்ரூம் லைட்டு ப்ளஸ் வாசல் லைட்டு ப்ளஸ் அந்த கார்னரில் ஒரு லைட்டு போட்டுருக்கோம். இந்த சைடுமே வெளிச்சடிக்கிற மாரி, இந்த சைடு வெளிச்சடிக்கிற மாரி, ஸ்ட்ரீட் லைட் மாரி போடுற மாரி. இங்கே ஒரு நார்மலாக லைட் எறிகிற மாரி ஒரு லைட்டு வைக்க போகிறோம். இங்கே ஒரு போர்டு, இந்த லைட்டு, இந்த பாத்ரூம் கனெக்ஷனு உள்ளார 2வே போடுற மாரி ப்ரொவிஷனும் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. மற்ற எல்லாத்தையும் கிழிச்சு இப்போ உடைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நாங்கள் கட்டிங் மிஷின் 5 இன்ச்சு வால் கட்டு தான் போடுவோம் மேக்ஸிமம். அதுதான் நல்லா ஆழமாக டெப்த்தாக போவோம், நம்ம உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கட்டிங் போட்டு உடைச்சாவது ஃபுல்லாக. எல்லாம் பூசினதுனால கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். உடச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மெயின் ஒயர் மட்டும் இது வழியாக இழுத்துட்டு நம்ம இடைஞ்சில்லாமல் இதில் தொங்க விட்ற வேண்டியதான். மற்ற சின்னோண்டு ஒரே ஒரு ஹெட்ரூம் தான் தலையாக டீட்டெயிலாக சொல்லலான்னு போட்டுருக்கோம். இந்த டெப்த்து ஆழம் நல்லா பைப்பு மறையிற அளவுக்கு எடுத்துகிட்டா போதும். 5 இன்ச்சு போட்டோன்னா ஒரே சைடு கிழிக்கிறப்பே கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம 4 இன்ச்சு பிளட்னா போட்டால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இந்த ஜங்ஷன் வழியாக வந்துட்டு ப்ளஸ் இதில் இந்த போர்டில் இறங்குது. இப்போ போர்டு 2 தடவை கோடு போட்டோன்னா ஃபினிஷிங்காக உடச்சிரும். நம்ம அதிகமாக இது பண்ண தேவையில்ல. இது 12 கிரால் போர்டு. இதை எந்த மட்டத்துக்கு வைக்கணும்னுட்டு பார்த்துக்கணும். எத்தனை சுவிட்சுன்னு கணக்கு பண்ணி அதுக்காக போர்டு வச்சா நல்லது. நம்மளுக்கு அப்புறமா நல்லது. இது வழியாக வெளி போர்டுக்கு போகுது சப்ளையோ. வெளி போர்டு 10 கிரால் போர்டு. மேலே ஒரு லைட்டிங் பாயிண்ட்டுக்காக வச்சு கிழிச்சிருக்கோம். இப்போ இது இந்த அளவுக்கு லூஸில் வச்சா தான் பூசுகிறப்ப மட்டம் பார்த்து பூசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா டைட்டாக வச்சுன்னா அவங்க கலவை பேக்கிங் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது 10 கிரால் ஒரு 8 சுவிட்சு வைக்கலாம். இதில் இது இப்போ 4, இந்த சைடு இப்போ 10 வரும். இது 8 சுவிட்சு வைக்கலாம். இது 12 கிரால் போர்டு. இது 10 சுவிட்சு வைக்கலாம். சாக்கெட்னா 2 சுவிட்சு மைனஸ் பண்ணிக்கிட்டால் அதுக்கு கணக்கு பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை சுவிட்சு வைக்கணும்னு கணக்கு பண்ணால் டம்மி போடுறதும் பிளேட்டு பெருசாக போடுறதும் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு. இப்போ 1.5 SS அணி இதேமாரி போட்டு கட்டிட்டு ஃபுல்லாக நம்ம பைப்பு கட்டுறதுக்காக ஃபுல்லாக இது பண்ணிடலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆணி போட்டாச்சு. பைப்புக்கு நெருக்க ஆணி போட்டாச்சு. ஆணி கட்டுக்கு பின்னி போட்டாச்சு. இப்போ பைப்பு போட வேண்டியதான். இப்போ நம்ம இதில் பாக்ஸு ஜங்ஷன் பாக்ஸ் மீந்தி இருந்தது 2வே போட்டுக்கிட்டோம். இதில் ஒயர் மட்டும் அதில் இழுத்துற வேண்டியதான். நம்ம மேலே இதெல்லாம் 2வே பாக்ஸை அறுத்துட்டு போட்டாச்சு. இது வழியாக ஒயர் இழுத்து இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் டச் ஆப் ஒர்க்கு பார்க்குறப்போ ஒயர் இழுத்துற வேண்டியதான். மேலே சுற்றி வச்சுட்டோம். கீழே பூசுறதுக்கு இடைஞ்சில்லாமல் மேலேயே சுற்றி வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இது வழியாக இது வழியாக முக்கால் ஒரு பாயிண்ட் தானே நம்ம முக்கால் போட்டாச்சு. ஜம்பர் போட்டு தள்ளி விட்டாச்சு. இந்த போர்டுக்கு இறங்கிட்டு இந்த போர்டில் பாயிண்ட் ஒயரு, மெயின் ஒயரு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துற வேண்டியதான். இப்போ வாட்ஸ்அப் போர்டுக்கு ஜம்பர் வழியாக மெயின் வந்துடும், ப்ளஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் இதில் வந்துடும். இப்போ இதில் நம்ம திருப்பி டேப் போட்டிருக்கோம். கலவைகளை உள்ளே போய் அடைச்சிக்காமல் இருக்கிறது டேப் போட்டிருக்கோம். நம்ம கீழே தொங்குற பைப்புக்கு டேப் போட வேணாம், குத்துக்கு இருக்கிற பைப்புக்கு டேப் போட தேவைப்படும். இப்போ போர்டு கட் பண்ணியாவது இந்த 5 இன்ச்சு வால் கட்டுற மேஸில் செவரு ஓட்டுற பிளேடே போட்டுக்கலாம். உட்டு வெட்டுற பிளேடு போடக்கூடாது, கையில் ஸ்லிப் ஆகிடும். நம்ம தேவையான அளவோட கொஞ்சம் அதிகமாகவே வெட்டிக்கிட்டால் பைப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் அந்த அளவுக்கு ஹோல்ஸ் போடாமல் கொஞ்சம் அதிகமாகவே வெட்டிக்கலாம். நம்ம இந்த கட்டிங் மிஷினில் பார்த்து சேஃப்டியாக போடணும். இது ஆசா பிள்ளைகள் அறுத்தா கொஞ்சம் லேட்டாகும். அதனால் கட்டிங் மிஷினில் ஓரளவுக்கு போட்டுப்போம். இதேமாரி கட்டிங் எல்லா சைடும் போட்டுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹோல்ஸாக கட்டு வச்சு போட்டால் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்.
இதேமாரி வுட்டு செவுத்த வெட்டுற வால் கட்டர்லேயே போட்டு வுட்டில் வெட்டிக்கலாம் நம்ம. இது ஜம்பருக்கு எல்லாத்துக்கும் அதே கட்டிங் மிஷின்லேயே யூஸ் பண்ணி போனாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும் இதெல்லாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் வால் கட்டு போகாத அளவுக்கு வெட்டிட்டு இந்த ஜம்பருக்கு இதுமாரி தான் வெட்டியாச்சு பாருங்கள். இந்த கார்னர்லாம் உடையாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு மிஷினு போட்டுட்டா நல்லது. நம்ம இந்த ஓரத்தில் உள்ளது என்றதான் கொஞ்சம் அறுத்துக்கிட்டு நம்ம ஸ்க்ரூட்ரைவரில் தட்டினாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதில் வச்சாச்சு. இது வழியாக நம்ம வெளி போர்டுக்கு மெயின் லைன் போகுது. இது போர்டு இதில் செட் பண்ணியாச்சு, மற்ற எல்லாம் கட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் கட்டி வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த வழியாக ஜம்பர் வழியாக வந்து இந்த போர்டுக்கு மெயின் போகுது. இதில் 10 நாள் போர்டு வச்சு இந்த பைப்புக்கு டேப் அடிச்சிச்சு. இதில் களவு அடிக்கிறப்ப அந்த பெண்டில் போய் அடைச்சிக்கும், நம்ம ஒயர் வைக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இதுலேயும் டேப் போட்டு மேலே ஒன்றே பாக்ஸு முக்காலாவே போட்டாச்சு. இருந்த பழைய பைப்பு ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறையா வரும். நீங்கள் டவுட்டாக இருந்தால் கால் பண்ணி கேட்கலாம். நன்றி.